வரலாற்றுல எத்தனையோ பேர் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். ஆனால் சிலர் பேர் மட்டும் வரலாறாகவே இருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு மேரி ஜோன் என்ற ஒரு கருப்பின பெண். "உனக்கு படிக்கத் தெரியாது" என்று சொன்ன ஒரு வார்த்தை அந்த பெண்மணியை படிப்பின் உச்சத்துக்கே கொண்டு சென்றது. இவங்க அமெரிக்காவுல வாழ்றாங்க. இவர் ஒரு கருப்பினம். இவர்கள் வெள்ளையர் வீட்ல வெள்ளையர் உள்ளவங்கள்ட்ட ஒரு அடிமையாக வாழ்கிறார்கள். அப்போது ஒரு நாள் அவங்க அம்மா துணியெல்லாம் துவைச்சு எடுத்துக்கிட்டு, இந்த சின்ன பெண்ணை அழைத்துக்கொண்டு அந்த வெள்ளைக்கார மாளிகைக்கு போறாங்க. அப்போ போகும்பொழுது அங்க குழந்தைகள் எல்லாம் விளையாடிக் கொண்டு இருக்கிறது. இவங்க கொஞ்ச நேரம் நீங்க இருன்னு சொல்லிட்டு, அவங்க முன் வழியாக சென்று தன்னுடைய அவங்க துவைச்சு வச்சிருந்த துணிய குடுக்குறாங்க. அப்ப அந்த குழந்தைகள் விளையாட வான்னு இந்த மேரி ஜோனை கூப்பிடுகிறது. இந்த குழந்தையும் போய் விளையாடுகிறாள். விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு மேஜையில ஒரு புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்தை அவள் எடுத்து பார்க்கிறாள். அப்பொழுது அங்க உள்ள அந்த சின்ன குழந்தை புடுங்கிக்கிட்டு, "உனக்கெல்லாம் படிக்கத் தெரியாது. இந்த புத்தகத்தை நீ தொடக்கூடாது" என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால், அவள் படிப்பு மீது அளவு கடந்த பற்று கொண்டு, பல டிகிரிகளையும், பல டாக்டர் பட்டங்களையும் பெற்று, அந்த கருப்பினத்தின் ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்தாள் என்றால், அவளை முன்னேற்றியது கல்வி மட்டுமே. ஒரு சமுதாயத்தில் நீ உயர்ந்தவனாக வாழ வேண்டுமென்றால், கல்வியை மட்டும் நேசிக்கும் பொழுது, நீ எந்த இடத்தில் அமர வேண்டும் என்பதை அது நிர்ணயிக்கும். நீர் நிர்ணயிக்க வேணாம். அதனால தான் கல்வியை நேசியுங்கள். கல்வியை நேசிக்கும் பொழுது, அந்த கல்வி ஒரு மாமனிதனாக உன்னை மாற்றும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமே இல்லை.